நண்பர்களே, நான் உங்கள் இனியவன் இந்திரஜித். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்று ஒரு உற்சாகமான சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தென்தமிழ் வில்லிசையை உலகம் முழுவதும் கொண்டு செல்லுகின்ற உங்கள் ஜித் டிவிக்கு நீங்கள் தருகின்ற பேராதரவுக்கு மிக்க நன்றி. அந்த வகையில் இன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய தென்காசி புகழ் அச்சங்குன்றம் அரசி நம்முடைய இளம் புயல் மாதவி அவர்களுடைய வில்லிசை சென்னையில், நம்முடைய தலைநகர் சென்னையில் தலை நிமிர்ந்து ஒரு வில்லிசை காத்திருக்குது. ஓகே, அந்த வில்லிசையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். சென்னை மணிமங்கலத்தில் ஏற்கனவே அவங்க பண்ணியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னை ஆதம்பாக்கத்தில் அவருடைய வில்லிசை செம்மையாக ஒரு கல்ச்சுரல் ட்ரஸ்ட்டில் வியாபாரிகள் சங்கம் இணைந்து வழங்கக்கூடிய ஒரு கல்ச்சுரல் ட்ரஸ்ட். சிறப்பான அன்பு நண்பர் செல்வகுமார் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் அந்த நிகழ்வு இடம்பெற்றுச்சு. தொடர்ந்து இன்று பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கத்தில் அவர்களுடைய வில்லிசை சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த வீடியோ தான் உங்களுக்காக நம்ம ஜித்தி வழங்க இருக்கிறது. வாங்க வீடியோக்கு போகலாம். நினைவு பரிசை வழங்குகிறார் திரு நடராஜன். மகிழ்ச்சி. இப்பொழுது மேலும் தாமதம் செய்யாமல் தென்காசி அச்சங்குன்றம் அரசு இளம்புயல் செல்வி மாதவி அவர்களுக்கு இந்த மேடை ஒப்படைக்கப்படுகிறது. நிகழ்ச்சி நிறைவு செய்யும் வரை அனைவரும் இருந்து பிரசாதம் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் நான் நிகழ்ச்சியின் இறுதியில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இப்பொழுது மேடை செல்வி மாதவி அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. Hello. அன்னை வயத்தில் பிறந்த தொல்லை போகா துயரம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டா
நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டே துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ மாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்றே சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ கண்டறி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொனடி கமலம் போற்றி போற்றி சுந்தரி சவுந்தரி நிரந்தரி அம்மையா சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாயன் தாயே அத்தி வரதந்தங்கை சக்தி சிவன் ரூபமதி அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான ஆலம்பாக்கமான நகரத்திலே புகழாக வந்தமர்ந்த என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மையா அம்பிகை குலசையாளு முத்தார் அம்மாள் என கருள் புரிவார் சாமி கணபதியே என் குரு சாமி கணபதியே என் குரு அப்பனை கனவிலையும் நான் மறவே உன
முப்பிடாதே அடியாளுக்கு அருள் புரி புரிவாய அம்பிகையை நடைவோர் அடியாளுக்கு அருள் புரி என் தாயனாக அம்மாள் எனக்கு அருள வேணும் வேணுமம்மோ கலிக்கணாச்சி அம்பிகையே கலிக்கணாச்சி அம்பிகையே தாய கலிக்கருள வேணுமம்மோ கலிக்கணாச்சி அம்பிகையே இந்த ஆனம்பக்கம் நன்னன் ஆனந்தமா கொலுவிருக்கும் ஆனந்தமா கொலுவிருக்கும் குலசையில் அமர்ந்தவன் கடலாண்ட தெய்வமும் கட்டழகி முத்தாரம் கலைக்கருள வேணுமம்மோ காவல்கார கருப்பசாமி காவல்கார கருப்பசாமி கலைக்கருள வேணுமையோ சாமி குருவினோட திருப்பாதத்தை பாதத்தை என் குருவினோட திருப்பாதத்தை பாதத்தை கொண்டேனையா என் சீர அஜிரஜி இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் சபையோர்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் பெரியோர்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேர் பெருவாறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் பெரியோர்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் சபையோர்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்து நமஸ்காரித்தே ஐயா சபையோர்கள பெரியோர்கள் என் சபை நிறைந்த தாய்மார்கள் ஏ கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான் நாம் அழகி மாதவி உங்க சபையோர்கள் முன்னால் சாஸ்தாங்கவை சுருக்கா சொல்லி நாங்க சக்தி கதை பாட சபையோர்கள் கேட்டு அரக்கன் கதை சுருக்கா சொல்லி அம்மல் கதை பாட நீங்கள் அனைவரும் கேட்டு நான் பாடுகிற மாட்டது ஒரு பழுது குச்ச வந்துட்டான் உங்க பாலகி போல் என்ன வேண்டும் நான் சொல்லுகிற சொல்லாதே ஒரு சொல் குறைகள் இருந்துட்டான் சொந்த குழந்தை போல என்ன வேண்டும் அறிந்து நான் பாடிட்டான் அறியாமல் பாடிட்டான் தெரிந்து நான் பாடிட்டான் இல்லை தெரியாமல் பாடிட்டான் ஆறு பிழையின் ஒரு குற்றம் ஆறு பிழையின் ஒரு குற்றம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே அதாவது என்னய்யா இந்த சென்னை மாநகராட்சியிலே நகரத்தில் பரங்கிமலை அருகாமையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த அமைந்திருக்கின்ற ஆதம்பாக்கம் நகரத்திலே சரி மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய வரக்கூடிய சக்தி கொண்டு கொலுவிருக்கும் என் தாயாகப்பட்ட முத்தாரம்மன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலே இந்த இடத்துல அதாவது என்ன இது என்ன மாதம் இன்னைக்கு வந்து மார்கழி மாதம். மார்கழி மாதம். ஆ, மார்கழி மாதத்திலே ஆமா. இந்த ஆதிப்பாக்கம் நகரத்திலே இந்த நகரத்துல ஆதம்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் மற்றும் ஆதம்பாக்கம் சரி இசை மன்றம் கல்ச்சுரல் ட்ரஸ்ட் வைத்து நடத்தி வரக்கூடிய இந்த மார்கழி பெருவிழா திருவிழாவை முன்னிட்டு அதிலே ஒரு நாள் நிகழ்ச்சியாக நாமளுடைய வெள்ளி செய்யவும் வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த இடத்திற்கு இந்த மேடையை நாமளுக்கு அழைத்து நாமளுக்கு வாய்ப்பளித்து உள்ளார்கள். அதாவது
வில்லிசையோ சொல்லிசை என்பார்கள். அது சொல்லிசை என்பார்கள். வில்லிசை அப்படின்னு சொன்னா என்னது? முத்தமிழும் சேர்ந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டு. முத்தமிழும் சேர்ந்ததுன்னு சொன்னா அப்படின்னா இயல் இசை நாடகம். இயல் இசை நாடகம். இம்மூன்றும் இருந்தாதான் இந்த வில்லிசையவே நடத்த முடியும். நடத்த முடியும். அப்பேற்பட்ட இந்த வில்லுப்பாட்டு எதற்காக இந்த உலகத்திலே தோன்றியது தெரியுமா? எதற்காக? அதாவது பெரிய பெரிய திருவிழாக்கள் தெய்வங்களுக்கெல்லாம் நடத்தி வருகிற பொழுது அந்த ஆலயத்திலே எத்தனையோ ஏராளமாகப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வைத்திருப்பாங்க. அப்ப எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்த போதிலும் ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகளை நாம எடுத்து சொல்ல வேண்டுமானால் இந்த வில்லுப்பாட்டு இருந்தா தான் முடியுமா? வில்லுப்பாட்டுக்காரங்க தான் எடுத்து சொல்ல முடியும். பாட்டு கேச்சேரி வச்சு அவங்க சினிமா பாட்டும் போடுவாங்க, தெய்வத்தினுடைய பாட்டும் போடுவாங்க. மத்தபடி கரகாட்டம் வைத்திருந்து அவங்களும் சினிமா பாட்டும் பாடுவாங்க, தெய்வத்தின் பாட்டும் பாடுவாங்க. ஆனா சரி, ஒரு அம்மன் முத்தாரம்மன் இருக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த அம்மா ஏன் பிறந்தா? எப்படி பிறந்தா? அந்த அம்மா எப்படி பிறந்தா? இந்த உலகத்தில் எதற்காக அந்த அம்மா அவதாரம் செய்தா? நமக்காக அவள் என்னெல்லாம் செய்திருக்கிறா? மக்களுக்கு என்ன நன்மை செய்தா? அவ ஏன் கைலாசம் விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தா நம்ம எல்லாம் ஏன் அவளை வச்சு கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம்? அம்மா திருநீரை நம்ம எதுக்கு பூசலாம்? குங்குமத்தை எதுக்கு நம்ம வைக்கும்? அப்படின்னு ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகழை எடுத்து சொல்லணுமான இந்த வில்லுப்பாட்டு இருந்தா மட்டும்தான் முடியும். வில்லுப்பாட்டு தான் எடுத்து சொல்ல முடியும். அப்பேற்பட்ட இந்த வில்லிசையை எங்களுடைய தென் மாவட்டங்களில் மட்டுமே இருந்து வரக்கூடிய இந்த வில்லுப்பாட்டு நான் படித்த நாள் முதலாக எனக்கு நான் மேடைக்கு வரும்போது கூட அம்மா கூட சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி தான். சரி, அவங்க சொன்ன மாதிரி தான் வில்லுப்பாட்டு நான் படிக்க ஆரம்பித்த நாள் முதலாக எனக்குள்ள இருந்த ஒரு ஆசை என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் தென் மாவட்டத்துல மட்டும்தான் வில்லுப்பாட்டு இருக்கு நான் தெரிந்து கொண்டேன். தென் மாவட்டத்துல உண்டு. அதற்கு பின்னால மத்த மாவட்டங்கள் வடக்க வர 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 எந்த மாவட்டங்களிலுமே இந்த வில்லுப்பாட்டுனா நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. இந்த வில்லுப்பாட்டு யாரும் பார்த்ததும் இல்ல, கிடையாது. அப்படி இருப்பதனால இந்த வில்லுப்பாட்டு எங்கெல்லாம் இல்லையோ, எந்த மாவட்டங்களில் எல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் இந்த வில்லுப்பாட்டு தெரியக்கூடிய அளவுக்கு நம்ம படிக்கணும்னு சொல்லித்தான் நான் ஆசைப்பட்டு இந்த வில்லுப்பாட்டு படித்தேன். அதை போல என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஆதரவோடும் நான் படித்து கொஞ்ச நாள் கழித்து இப்போ 2-3 வருட காலத்துக்குள்ளாக என்னுடைய ஆசை நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், மக்கள் தான் காரணம். அதனால இந்த மேடையை இந்த சென்னை மாநகராட்சிக்கு வரவழைத்த அனைவர்களுக்கும் இந்த சங்கத்தார் அவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாக மிக சிறந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு இடத்திலேயும் எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எந்த ஒரு மேடையாக இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்திலே அந்த இடத்திலே முதலாகவே சாஸ்தாவினுடைய திருக்கதைகளைத்தான் முதலாவது பாட வேண்டுமா? ஏன் அவருக்கு மட்டும் பாடணும்? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர்தான். அவர் ஒருவர்தான். அப்படின்னா என்ன தெரியுமா? என்னையா? நாமல் அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். உண்மைதான். ஆனால் என் சபரிமலை சாஸ்தா ஐயனார் அப்படி கிடையாது. எப்படியோ? அரிக்கும் சிவனுக்கும் சரி, ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஹரிஹரபுத்திரன் தருமஞான சாஸ்தா ஐயனார் வந்து பிறந்தாதான் அனைத்து தெய்வங்களுமே ஆலயத்திற்கு வரும், இந்த இடத்துக்கும் வருமா. அதனாலதான் சாஸ்தாவுடைய பிறவியை முதலாவது பாடுவார்கள். அப்படி சாஸ்தா ஐயனார் மட்டும் வந்து பிறக்கலைன்னு வைங்க, சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். ஆலயத்துக்குள்ள வராது. கதையை படிச்சாதான் மனமகிழ்ந்து வந்து தெய்வங்கள் எல்லாம் அப்படியே ஆடுங்கள். சாமி எல்லாம் ரோட்டை விட்டு கீழே இறங்கே வராது. அதனால ஐயனாருடைய திருக்கதைகளை 4 வார்த்தைகளை பிறவி செய்து விட்டு சுருக்கமா சொல்லி சக்தி கொண்டு கொலுவிருக்கக்கூடிய என் குலசேகர பட்டணத்தில் அமைந்திருக்கும் முத்தாரம்மனுடைய திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். அது வேற ஒண்ணும் இல்ல, தெரியாம சாமி ஆடுது. நீ யாரு? தாத்தாவுக்கு முத்தாரம்மன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா உள்ள அருளா இறங்கி வாரா. அம்மா இறங்கிட்டாலும் மேல என்கிட்ட வராத தாயி. ஏ தாத்தா, நீ குளிச்சியே 3 மாசம் ஆகுது, உங்ககிட்ட சாமி வரலாமா? அப்ப நல்ல டாக்டரை பாரு.
3 மாசம் குளியாம இருக்காரா அப்போ? அவன் ஏன் 3 மாசம் குளிக்கலன்னா என்ன அவருக்கு நல்ல நேரமே இல்லைன்னு நானும் ஆச்சியும் சாதகம் பார்க்க போயிருந்தோம். ரெண்டு பேரும் அப்ப போனீங்கன்னா சாதகம் பார்க்கும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாரு? உங்க தாத்தாவுக்கு தண்ணியில ரொம்ப கண்டம் இருக்கு, தாத்தாவை தண்ணி பக்கமே போக சொல்லாத பேத்தி நீ அனுப்பி வச்சாங்க. அதுதான் நான் துண்டை நினைச்சு தொடச்சுக்கிட்டாலே இதை அத நினைச்சு இவர் குளிக்காமலே துண்டை மட்டும் நினைச்சு தொடச்சுக்கிட்டே வாராரு. அதேதான் தண்ணியில கண்டோம்னா அப்புறம் குளிக்க முடியாதுல்ல? ஏ தாத்தா, தண்ணியில கண்டம்னா அவர் அந்த தண்ணியில கண்டம் சொல்லல, தாத்தாவுக்கு இந்த தண்ணியில கண்டம் தாங்க. ஓ 12 மணிக்கு திறப்பாங்க அந்த தண்ணி. அந்த விவரமே இல்லாம தாத்தா குளிக்காம இருக்கிறார். இப்ப 3 மாசம் குளியாம இருக்காரு. அப்ப சாமி வர வேண்டியதானே? அத நீ முதலே சொல்லி இருக்கலாம்ல, நானும் ஆட்சி போனோம்னு. ஆகையினாலே சரி, அப்பேர்வட்ட அம்மனுடைய திருப்புகழை நாங்கள் பாடும் பொழுது அமையா பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், ஆமா எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள். சரி, ஓயாம அடிக்க முடியாது. சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் ஆமா முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் ஏனென்றா ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத் தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலிதமாகி அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோலினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஆமா பௌரண பஞ்சமி கடக இங்கிதமாக அமிர்த யோகத்தில் ஆவிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவங்க கையனார் என்றோம்.
தென்காசி மாவட்டம் பக்கம் சுரண்டன்னு வாத்தியோ. அப்போ நீங்க எல்லாம் கொலை போட மாட்டீங்கன்னு தெரிஞ்சா இங்க தென்காசில இருந்தாலும் நாங்க ஆள் கூட்டு வந்திருப்போம்ல. நான் சொன்னேன், நீ எங்க கேட்க? பரவாயில்ல, பெண் சிங்கம் போடலைனாலும் ஆண் சிங்கம் கொலை போட்டுச்சு பாத்தியா? சரியான கொலை. தாய போடுங்கம்மா ஒரு உலக நீங்க பண்ணான வலிக்குறவ முக்கா முக்கா போடு நேரா போடுங்க போடுங்கம்மா பொன்னால பூனூலா பொன்பதித்த தாவடம்மா வெள்ளியால பூனூலா வெங்கலத்தால் தாவடம்மா தங்கத்தால பூனூலா தனிவயிற தாவடம்மா ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காச்சி பேப்படையா முன்படையா பெண்படையா கண்டியலும் பெரும்படையா ஆனப்புலி கூட்டத்தோடு அவனறிந்து வாராரே ஹரிக்கும் சிவனுக்கும் ஹரிகரபுத்திரனாகவே பிறந்ததினாலே அவர்